அம்மன் மீடியா பார்க்குற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு கடக ராசியை பத்தி பேசுவோம். கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா இல்லையா என்றுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால எல்லாரும் நன்றாக பாருங்கள், கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு தான் அதனுடைய அந்த ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. ஒரு பழைய ஒரு பாட்டு இருக்குது. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அதே மாதிரி தான் நாளை என்ற ஒரு தினம் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா கர்க்கிடகம் ராசியில பிறந்த நீங்க எல்லாருமே நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சு நிறைய கொடுமைகளுக்கு ஆளாகிட்டு இருக்கீங்க. அதாவது உங்ககிட்ட இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டவங்க தான் உங்களை கடிச்சுக்கிட்டு போன ஒரு காலம். அது எல்லாமே மாறப்போகுது. இனி நீங்க உங்களை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்களுடைய வேலையை பத்தி நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள காரியங்கள் தான் இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதனால நல்லபடியா வாழ கத்துக்கோங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய காலை பிடிச்சு எந்த காரியமும் நேடுறதுக்கு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு நினைச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க மாறித்தான் போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு நல்ல குணம். இந்த கர்க்கிடகம் ராசி, அதாவது கடக ராசி என்று சொன்னாலே ஸ்ரீராமன் பிறந்த அந்த ஒரு ராசி. அப்ப அவங்க வந்துட்டு ராஜாவா இருந்தாலும் காட்டுக்கு எல்லாம் போய் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி இருந்தாங்க. அதுல லக்ஷ்மணன் அவருக்கு உறுதுணையாக நல்ல ஒரு தோழனாக ஒரு தம்பி ஆயிட்டு அவர் இருந்தாரு. அதனால அவருக்கு ஒரு உதவியா இருந்தாரு. இருந்தாலும் அவர் உதவியா இருந்தாலும் தனக்கு எந்த விதமான வெற்றியையும் என்னால சேர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ராமனுக்கு இருந்தது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் யாரு பக்கத்துல இருந்தாலும் சரி, என்னுடைய வெற்றி எனக்கு அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எப்பவுமே உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த கடகராசியிலே பிறந்த புனர்பூசம், அதே மாதிரி பூசம், அதே மாதிரி தான் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் எப்பவுமே வெற்றிக்கான முயற்சியை எப்பவுமே விட்டு போனதே இல்லை. அவங்க எந்த இடத்துலையுமே நல்ல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அடையணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த புனர்பூசம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய துன்பங்களை நிறைய சுமப்பாங்க. சுமந்திருந்தாலும் எந்த விதமான சங்கடங்களும் இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். பூச நட்சத்திரம் அதே மாதிரி நல்ல அழகானவங்களா இருப்பாங்க. பெண்களா இருந்தால் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருப்பாங்க. நல்ல விதமான நல்ல கெட்டிக்காரத்தனமாக வேலையெல்லாம் செய்வாங்க. குடும்பத்துக்குள்ளுக்கா இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அவங்களுக்கான ஒரு பெருமை அவங்களுக்கு எப்பவுமே சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால மத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி எல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். சில பேர் வீட்டு வேலைகள்லாம் போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க வீட்டு வேலைகள்லாம் போய் வேலை செஞ்சு பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கணவர் இருந்தா கூடியும் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்குற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி, துன்பங்கள் எதுவா இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. தன்னை பத்தி நினைச்சு பார்த்ததே இல்லை. சரி பார்க்கலாம், அந்த மாதிரி காரியங்கள் நடக்கட்டும், நல்ல காரியம் நடக்கட்டும்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் வந்துட்டு சொந்தமான ஒரு இடத்த பிடிச்சு அவங்க வெற்றிகரமான ஒரு முடிவுக்கு வரத்தான் நினைப்பாங்க. இந்த டான்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பாங்க சில பேர். சில பேர் சினிமா ஃபீல்ட்ல எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீடியா சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு இந்த வருஷம் வெற்றிகரமான ஒரு முடிவை தான் அவங்களுக்கு கொடுக்க போகுது. ராசியை பத்தி பேசல, கிரகங்களை பத்தி பேசல, லக்னத்தை பத்தி பேசல, நான் எது பத்தியுமே பேசல. காரணம் என்னன்னு வச்சா, இந்த கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கிரகங்கள் எல்லாம் எப்பவுமே நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்ப சுக்கிர தேசம் நடக்குன்னு வைங்க, அந்த சுக்கிரன் நமக்கு நல்லதா கெடுதல் தான் செஞ்சுட்டு போகும் சில நேரத்துல. அதே மாதிரி இந்த 9 கிரகங்களும் வந்துட்டு நமக்கு எப்பவுமே கெடுதல் தான் செஞ்சுட்டு இருக்கும். அதனால யாருமே இந்த கிரக மாற்றங்களை பத்தி சிந்திக்கவே வேண்டாம். நம்மளுடைய நம்பிக்கை எதுவோ அதை மட்டும் சிந்திச்சு பார்த்து முன்னுக்கு போங்க. இப்போ வர்றது ஒரு சாதாரண ஒர்க் ஷாப் வேலை பண்ற ஒரு ஆளா இருந்தா கூடியும் அவருக்கு மத்தவங்களோட காலை பிடிச்சு எதுவும் நேடுறதுக்கான ஒரு ஆசை இருக்காது. சரி கிடைச்சா கிடைக்கட்டும் என்ற ஒரு நம்பிக்கை. யாராவது சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் வேலை பாரு, அங்க வேலை இருக்கு.
சரி போய் பார்ப்போம். கிடைச்சா கிடைக்கட்டும். அந்த ஒரு நிலப்பாடு தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோகிராமா இருந்தா கூடயும், அவங்க அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல போய் பார்ப்பாங்க. கிடைச்சா கிடைக்கட்டும்னு பேப்பர குடுப்பாங்க. ஆனா, கொஞ்சம் கூடி ஒரு ஆர்ஜவமான ஒரு மனோ பக்குவமாக முன்னுக்கு போனா, அவங்களுக்கு அது கிடைக்கத்தான் செய்யும். அது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கால பிடிச்சு வேண்டாம். கிடைக்கட்டும். நம்ம குடுக்கலன்னு வேண்டாம். 10 பேரு பெரிய ஆளு குடுக்குற இடத்துல நம்மளும் பேப்பர் குடுக்கலாமேன்னு குடுத்துருவாங்க. ஆனா, கொஞ்சமா முயற்சி பண்ணா, அவங்களோட அந்த ஒரு இதுல அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாரி வேலை இடங்கள்ல இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த மாரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கத்தான் போகுது. இப்போ வர்றது வந்துட்டு இப்போ சுக்கிரனோட மாற்றம் வந்திருக்கு. ஜனவரி மாசம் 28ஆம் தேதி. அதே மாரி பிப்ரவரி மாசத்துல இந்த மாசம் இந்த 5ஆம் தேதிக்கு மேல வந்துட்டு குருவோட மாற்றம் வருது. அதே மாரி மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல சனியோட மாற்றம் வருது. மே மாசத்துல வந்துட்டு ராகு, கேது கிரகங்கள் எல்லாம் மாறுது. எந்த கிரகமும் மாறிட்டு போட்டு. அது அவங்களோட வேலை. நாம நம்மளோட வேலைய பார்ப்போம். அதுதான் நீங்க பார்க்கணும். இந்த வருஷம் வந்துட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா, படிச்சு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாரி தான் அவங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நெறைய கிடைக்கும். அதே மாரி தான் வேலை இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெறைய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நண்பர் வருவாங்க. அதாவது நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு உங்களுக்கு கை குடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கண்டிப்பாக கை குடுத்து முன்னுக்கு போணும். ஏன்னா, அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலையா இருக்கும் உங்களுக்கு தேடி வாரது. ஆனா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாரி ப்ரமோஷனுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பேப்பர் குடுக்கணும். அந்த பேப்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைக்கு முடிஞ்சு நல்லா உயர் அ ஆன ஒரு நிலைக்கு மாறுற வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனா உங்கள பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் தான் நிறைய கிடைக்கும். எப்பவுமே போன வருஷங்கள்ல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த காலங்கள் எல்லாம் அப்படிதான். கடவுள் ஒரு வழிக்கு துன்பத்தை குடுத்தாலும் வாய்ப்புகள் நிறைய குடுக்கும். அதே மாரி தான். இந்த மாரி காரியங்கள் இந்த வருஷமும் உங்களுக்கு நடக்கும். ஆனா, இந்த வருஷம் வந்துட்டு இந்த வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இந்த வருஷத்துல அந்த கிடைக்கிற வாய்ப்புகள நீங்க தவற விட்டீங்கன்னா, இனியுள்ள எல்லா காலமும் நீங்க கண்ணீர் சிந்தி நடக்க வேண்டியதாக போகும். அது நிச்சயமாகத்தான். காரணம் என்னன்னு வச்சா, இனி வர 2027 வரை ஒரு நல்ல ஒரு காலம் தான் நடக்கப் போகுது. அதனால தான் சொல்றேன். நீங்க கண்டிப்பாக அந்த மாரி வாய்ப்புகள் விட்டு கொடுக்கக் கூடாது யாருக்குமே. அது உங்களோட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு யாருக்கும் விட்டுக் கொடுக்கக் கூடாது. உங்களுக்கானது உங்களுக்கு சேரணும். அதே மாரி குடும்பத்துல கல்யாணங்கள் நடக்கவுள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதே மாரி நிறைய காரியங்கள் இந்த வீடு வைக்கணும்னு நினைச்ச ஆளுகளுக்கெல்லாம் அந்த மாரி ஒரு வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக தவற விடக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாரி எண்ணங்கள் வந்துன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல கரெக்ட்டா லாக் போடணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க செக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்கக் கூடாது. அதெல்லாம் தவறான ஒரு முடிவுக்கு வந்துரும். அதே மாரி ஜாமீன் நின்னுட்டு யாருக்குமே ஜாமீன் நின்னு லோன் சம்பந்தப்பட்ட காரியங்களும் நீங்க செய்து கொடுக்கக் கூடாது. ஏன்னா, இந்த காம்பினேஷன் லோன் கிடைக்கும். 2 பேர் சேர்ந்து எடுக்கிறது. அந்த மாரி ஒரு இடத்துல போய் கிடைச்சா, மத்தவங்களுக்கு அடைக்கப்பറ്റാத நிலைமை வருதுல, நீங்க அந்த லோன அடைச்சு முடிக்க வேண்டியதான ஒரு நிலைமைக்கு ஆளாவீங்க. அது மாரி பேங்க் உங்களுக்கான ஒரு சொந்த நிலைக்கு நீங்க பேங்க்ல இருந்து ஏதாவது எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய அந்த பொறுப்பான ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கிறதுனால, அந்த வேலைய கச்சிதமா முடிச்சு, அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாரி இந்த நைட்டு டைம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி வேலை செய்யற அந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு அளவுக்கு அந்த ஒரு டைம்ல வேலை செய்யணும், வீட்டுக்கு வந்துரலாம். அப்போ அந்த மாரி இல்லன்னா, இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சில பிரச்சனைகள் வருதுக்கு, அது நம்ம கொஞ்சம் ஓவர் டைம் செய்தா, வேலையெல்லாம் செய்தா கொஞ்சம் கூட பணம் கிடைக்காதான ஒரு நிலைமை நம்மளுக்கு எப்பவுமே வரும். அந்த மாரி எண்ணங்கள் ஒண்ணும் வேண்டாம். தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க உழையுங்க. அந்த மாரி எண்ணத்துல முன்னுக்கு போங்க. அந்த டைமு உங்களுக்கு கரெக்ட்டா வேலை செய்யும். நிறையா பணம் எல்லாம் வந்து சேரும். உங்க உழைப்பால தான் பணம் வந்து சேரும். அது கண்டிப்பாக அப்படித்தான். உங்க எண்ணம் எப்படியோ அந்த மாரி கண்டிப்பாக அது வந்து சேரும். யார் காலு நீங்க பிடிக்கண்டாம். உங்கள தேடி வருவாங்க. நீங்க கை கொடுங்க. அப்போ எப்படி ஆனாலும் இந்த 2025 கடகராசிக்காரருக்கு ரொம்ப நல்ல ஒரு காலம். அதனால தான் அந்த கிரகங்கள பத்தி கிரகங்கள் அங்க மாறுது, இங்க மாறுது, அது செய்யுது, இது செய்யுது அந்த மாரி ஒண்ணும் சொல்லியிருக்காருல்ல. உங்களுக்கு எப்படி முன்னுக்கு வரலாம் இந்த வருஷம்? அதுதான் நான் சொல்றேன். இனி உள்ள வீடியோஸ்லயும் நான் அந்த மாரி சொல்லுவேன். எல்லாரும் என்னுடைய வீடியோ பார்க்கணும். நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அது மாரி பெல் பட்டன எல்லாம் அமுக்கி அத பாருங்க. உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். கிரகங்கள் எந்த விதமான சதி செய்யுமோ அதெல்லாம் சொல்லுவேன். உங்கள பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சொல்லி முடிச்சுட்டு போயிருவேன். கண்டிப்பா எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.